அண்மை கால அந்த 93 எப்படி இருக்கிற டெல்லி என்பது குறித்து பார்க்கலாம். இது அல்ல, டெல்லி ஆண்டவர்கள் நீங்கள் பார்த்துக்கின்றால் வின்னர் பிஜேபி 1993, 98 காங்கிரஸ், 2003 காங்கிரஸ், 2008 காங்கிரஸ் வாக்குப்பதிவுடன் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மிக தெளிவான ஒரு வரைகலை இது. 2008 காங்கிரஸ், 2013 ஆம் ஆத்மி, 2015 ஆம் ஆத்மி, 2020 ஆம் ஆத்மி, 2025 கேள்விக்குறி. ஆனால் தற்போது பாஜக தனது 27 ஆண்டு கால தவம், 27 ஆண்டுகள கனவு அவர்களுக்கு இங்கு ஜெயித்து என்றால் மத்தியிலே 3வது முறையாக வந்திருக்கிறார். ஆனால் டெல்லியில் அவரால் தொட முடியாத அளவுக்கு இருந்தார்கள். தற்போது அந்த கனவு மெய்ப்படும் போன்று தெரிகிறது. தற்போது முதற்கட்ட நிலவரம் தான் இவை அனைத்தும். முதற்கட்ட நிலவரங்கள் பிரவீன் என்றால் அதிரடியாக ஹரியானாவிலே முதற்கட்டத்திலே காங்கிரஸ் முந்தியது என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் அதன் பின் தலைகீழாக நிலைமை மாறி பாஜக ஆட்சியை தக்க வைத்தது. எனவே தற்போது முதற்கட்ட நிலவரத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த தற்போது முழு நிலவரத்திலே பாஜக முந்திக் கொண்டிருக்கின்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. 39-27 என்ற வகையிலே தற்போது பாஜக பெரும்பான்மை. அந்த 36 என்ற மேஜிக் எண், 36 என்ற மேஜிக் எண்ணை தற்போது பாஜக எட்டி இருக்கிறது என்றால் அது மிக முக்கியமானது. டெல்லியை பொறுத்தமட்டிலே 36 என்பது மிக மிக முக்கியமானது என்றால் அதுதான் மெஜாரிட்டிக்கான எண். அந்த எண்ணை தாண்டி தற்போது 40-26. எனவே கிட்டத்தட்ட பாஜக த ஏர்லி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது தற்போது தொடக்கமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. தற்போது மிக முக்கியமாக மனிஷ் குமார் சிசோடியா ஜனக்புரி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவில் இருக்கிறார். ஆரம்பத்தில் தபால் வாக்குகள் இருந்த பின்னடைவில் தான் இருக்கிறார். இவரும் சிறைக்கெல்லாம் சென்று வந்தார். எனவே அந்த சிறைக்கு சென்று வந்தது போன்றவை எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பாக ஆம் ஆத்மிக்கு மாறி இருக்கிறது. ஏனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த சிம்பத்தி ஃபேக்டர் என்பார்களே, சிறைக்கு சென்றது தன் மீது அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கை என்றெல்லாம் கூறி வந்தார். அதெல்லாம் எடுபடவில்லை என்பதால் தற்போது கல்காஜியில் காங்கிரஸ் வேட்பாளர் அல்கலம்பா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த தகவல் நமக்கு வந்திருக்கிறது. எனவே டெல்லி வேட்பாளர் நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்த பார்வையிலே அந்த சிம்பத்தி ஃபேக்டர் என்பது பெரிய அளவு, அந்த காரணி பெரிய அளவு இரக்கம், பாவம்பா அரசியல் பழிவாங்குறாங்கப்பா, பிஜேபி பழிவாங்கிடுச்சுப்பா அப்படின்ற எண்ணம் டெல்லி மக்களிடையே எடுபடவில்லை.